மந்திரகாளியே
ஒரு 2 நிமிஷம் ஒரு கதை, சின்ன கதை கம்மிருங்க. வாடா பூபதி. டேய், எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க 2 பேர். ஓ 2 பேரா? யார் யாரு? நானு என் தங்கச்சி. அப்பா மாவுக்கும் உங்க அம்மா மாவுக்கும் இல்ல, வழிகொடுத்து மாவு. எங்க அப்பாவுக்கும் எங்க ஓ அம்மாவுக்கும். நீயே தங்க ஊசியா? தங்கச்சியா? நீயே சொல்லிக்கிற, நீயே போற. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்குது, நான் ஒரு 2 பேர் எங்க வீட்டுக்கு. எனக்கு ஒரு 22 வயசு ஆயிடுச்சு. உனக்கு 22 வயசு ஆகி போச்சு. கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டேன். அப்போ கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்துட்ட. என் பாப்பா 19 வயசு ஆகுது. ஆனா இது 19 வயசு ஆயிடுச்சு தவிர என் பாப்பா இன்னும் வயசுக்கு வரல. அவன் வேணுமே பண்ணி போற கருத்து எடுக்கிறான். ஏய் கேளு, என் பாப்பா வயசுக்கு வருவா பாத்து பாட்டியே ஒழுங்கா உட்காரு பட்டுன்னு. ஏன் பாட்டி உனக்கு இன்னும் இடம் கிடைக்கலையா? உட்காரு. கொடி இவங்க வந்து மாத்துவாங்க. வீட்டு வச்சு கட்டு. ஏன் தங்கச்சிக்கு 19 வயசு ஆகுது. இது வயசுக்கு வரும் பார்த்தா வயசுக்கு வரல. ஏன் பார்த்தனா? ஏன் பார்த்த வயசு? ஏன்னா ஒரு தங்கச்சி வீட்டுல இருந்துகிட்டு ஒரு கன்னி பெண்ணு வீட்டுல இருக்க அண்ணன் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனால தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா பட்டுன்னு அது ஒரு கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதோ கட்ட முடி தேடிக்கலாம். கட்ட முடியுமா? ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணை பத்தி தேடி கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா பாப்பா வயசுக்கு வரல. வயசுக்கே வரல. இனிமே பாப்பா இருங்கம்மா பாப்பா. இது மேல தங்கச்சி நம்ப கூடாது. முட்டை எனக்கு வயசு போட்டோம். அப்படி எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. எங்க அப்பா அம்மா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு ஊரா பொண்ணு பாக்குறாங்க. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, ஏரியா குளமா பொண்ணு ஏறி குளத்துல கடுவோம் பொண்ணு பாக்குறாங்கடா. எங்க அப்பாட்ட போன எப்பாமா நீங்க பாக்குற பொண்ணை கட்டிக்க மாட்டேன். நீ பாக்குற பொண்ணா கட்டிக்க மாட்டேன். அது 10 நாளைக்கு வாழும், 10 நாள் வீட்டுக்கு போயிடும். ஓடிடும். அதனால நான் போய் என் கண்ணாலே ஒரு பொண்ணை பார்த்து என் கண்ணால பார்த்து ஒரு பொண்ணை கண்ணு வந்த வேற ஒன்னா வச்சுன்னு கூட என்கிட்ட வாழும். சரியான கேட்டுதுரா. நான் ஒரு பொண்ணை பாக்குறேன், அந்த பொண்ணை கை காட்டுறேன், அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைங்க. எனக்கு ஏத்த சம்மதமாக எனக்கு ஜோடியாக பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கு. எங்க அப்பா ஒரு அழுவு பார்த்து பொண்ணு ஓகேன்னு சொல்றதுல அப்படி எங்க அப்பா அம்மா 20,000 கொடுத்தாங்க. நீ காட்டு அங்காட்டு இந்த பல்ல பார்த்து எல்லாம் வாங்கி நிக்கிறாங்கடா பூபதி. அண்டு ஏன் பல்லு 20,000 கொடுத்தாங்க போது. நான் ஊரா பொண்ணு தேடுறேன். ஊரு கூட பொண்ணு தேடுறேன். ஒரு வருஷமா 20,000 வச்சுன்னு பொண்ணு தேடுறேன். எனக்கு ஏத்த பொண்ணே இல்ல. உங்க அப்பா அம்மா நீ பாக்கன்னு சொல்லிட்டு 20,000 பணத்தை எடுத்து ஊரு கூட போயிட்டேன். எனக்கு நான் பொண்ணு பார்க்க போனா பொண்ணு வெள்ளையா இருக்குது, நான் கருப்பா இருக்கு. பொண்ணு வேணாம், பொண்ணு செட் ஆகல உனக்கு. நான் கொஞ்சம் அழகா இருந்தா பொண்ணு கொஞ்சம் இருக்குது. பொண்ணு அழகா இருந்தா பொண்ணு வேணாம்னு சொல்லுது. எனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு இல்ல, கிடைக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், உளுந்தூர்பேட்டைக்கு வந்தேன். உளுந்தூர்பேட்டை டீ கடையில உட்காந்து பேசுறேன். அங்க பேசுறாங்க என்னன்னு, இதோ யாமன் கிராமத்துல தெருக்குத்தான் ஆரம்ப கோயில திருவிழா வச்சுக்கிறாங்களா, கூழ்வாத்த திருவிழா. அங்க 2 ராத்திரி தெருக்குத்து வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னதான் நான் யோசனை பண்ணா, நம்ம எதுக்கு ஊரா போட்டு ஊராம தெரியணும். அதனால தெருக்குத்துக்கு நடந்தா 10 ஊர் ஜனம் வரும். 10 ஊர் ஜனம் வந்து உட்காருவாங்க. ஆமா, அங்க ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து நமக்கு ஏத்த பொண்ணா கண்டு உட்காந்துக்கிற பொண்ணுங்களை நமக்கு ஏத்த பெண்ணு தான் பார்த்து கேட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு வந்தேன். உன்னால சேர் போட்டு உட்காந்து சுத்தி பாக்குறேன். நைட்டு பூரா கண்ணாலே பாக்குறேன், இல்ல சூத்தாலே பாக்குறேன். சரி பாக்குறேன். எனக்கு ஏத்த பொண்ணு ஒண்ணும் செட் ஆகல. எதுக்கு ஒரு ஏத்த பொண்ணு கிடைக்கல. தெருக்கூத்துல வந்து சரி வேஷம் வந்தது. ஒரு வேஷம் 4 வேஷம் வந்தது. 5வது வேஷம் ஒரு பொண்ணு சும்மா அழகா கொள்ளமா ஒரு பொண்ணு வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி. ஆமா, இதே அச்சச்சுமே அந்த பொண்ணு இதே மாதிரி வந்துச்சு. ஆக கட்டனா இவ்வளவு தாண்டா கட்டணும். கட்டனா இவள கட்டணும்டா கேட்டாங்களா இத ஒண்ணு கட்டணும். இவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படி நாடகம் ஃபுல்லா பார்த்தேன். நல்ல 6 மணிலாம் வாதியாட்ட போனேன். கம்பெனி வாதியாட்ட போனேன். சின்ன வாதியாட்ட போனேன். சின்ன வாதியாட்ட போனா கொடி தட்டி கட்டி வைப்பாரு, அதனால பண்ணுவாரு. சூத்த கொஞ்சம் மூடுறியா? பெரிய வாதியாட்ட பண்ண வச்சுக்க அறுத்து ஓட்டுருவாரு. அறுத்து ஓட்டுவாரா? அர்த்த போறாரு. கம்பெனி வாதியாட்ட போனேன். வாதியாரு 5வது ஒரு பொண்ணு வந்துச்சு பாரு. அந்த பொண்ணு எனக்கு கட்டி வை அப்படி சொன்னேன். அவர் பார்த்தா இந்த பொண்ணே அப்பா தாய் தாப்பங்க இல்லாத
தாயத்தோப்புல அனாதை இருக்குது. நம்ம தான் வளர்த்தோம். யார்கிட்ட ஒப்படைக்கலாம் நம்மள நினைச்சோம். இதை ஆண்டு முடிச்சு ஒரு பையன் நல்ல பையனா வந்து கிடைச்சிக்கிறான் அப்படின்னு நான் பையன பாதாட்டு ஒரு 10,000 குத்துட்டு அந்த பொண்ணை இட்டு வந்துட்டேன். அவங்க சொல்லி அனுப்புறாங்க என்னன்னு, இந்த பொண்ணை இந்த மாதிரி கண் கலங்காம நீதான் இது அனாதை பொண்ணு, நாங்க வளர்த்த பொண்ணு. அதனால கண் கலங்காத பொண்ணை பாத்துக்கணும். நீதான் பார்த்து சொன்னாங்க. நான் கல்யாணம் பண்ண மாதிரி என் பொண்டாட்டி வீட்டுக்கிட்டு வந்து பாரு. கல்யாணம் பண்ண போற. ஆமா, வீட்டுக்கு வந்தேன். நானும் என் பொண்ணை கல்யாணம் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணு வாசப்பள்ள காலை எடுத்தடி வச்சதான் பச்சை நேரம். அந்த பொண்ணு வாசப்பள்ள காலை வச்ச நேரம் யார் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. அதே சொன்னடா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்த நேரம் அதிர்ஷ்டம் ஆடிக்குது. அப்ப நான் என்ன பண்ணேன், பாப்பாவும் வயசுக்கு வந்துட்டா. பாப்பாவும் வயசுக்கு வந்துருச்சு. இப்ப நம்மளும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து வச்சுக்கிறோம். ஆமா, ஒரே நாள்ல ஒரே கிழமையில ஒரே தேதியில ஒரே செலவு, ஒரே முகூர்த்தத்துல ஒரே செலவுல அதிகமா செலவு பண்ண கூடாது. ஆமா, அப்படி நான் தேதி பார்க்க போறேன். எப்படி? ஏய், சாயங்காலம் மஞ்சள் தண்ணி, நைட்டு வரவேற்பு போது மஞ்சள் தண்ணி, கல்யாணம், பிஞ்சு காத்தாலும் கேட்டு ஒரே செலவு, ஒரே சாப்பாடு, ஒரே மோளம், ஒரே ரேடியோ செட்டு, ஒரே பந்தல், ஒரே செலவு தான். ஒரே தெருக்குத்து வச்சு விட்டுருவோம். அப்படியே ஒரே செலவு, எல்லாம் ஒரே செலவை முடிட்டோம். அப்படி நான் என்ன இதெல்லாம் செஞ்சுக்கிறேன். உன் மூளை என்ன மூளை? என் மூளை சனி மூளை. சரி, நல்லா மூளை வேலை செய்யறேன் உனக்கு. அப்படி நான் என்ன பண்ண, என் பாப்பா கூட்டு, பாப்பா 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 நீ இத்தனால சின்ன பொண்ணா இருந்த, அதே பொண்ணு அங்கங்க சுத்தி இருந்த. இப்ப நீ ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்ட. அதனால அந்த கட்டிய பேர் குடிசை, அந்த குடிசை தான் மாதிரி தனியா இருக்கணும். ஆமா, கட்டிட்டு போனா அதுல போயிரு. ஆமா, தாய் மாமா கட்டி குடிசை. அப்படி சொன்னதே பாப்பா லபலபன அழுவுது. ஏன்டா உன் பாப்பா கீழே உயிந்து பரண்டு உயிந்து அழுவு சேர்த்துலாம் உயிந்து நீ வந்து பார்த்த அப்படின்னா அழுவுதுடா. என் பாப்பா நான் வந்து அண்ணா ஏக்கா இடமா கிடைக்கல. இத்தனை நாளா அப்பா அம்மா கூட படுத்திருந்தேன். இப்ப என்ன தனியா படுக்க வைக்கிறேன். என்ன தனியா அந்த குடிசையில படுக்க வைக்கிறேன். மகளா இருந்தா நான் எப்படின்னா சமாளிச்சுக்கலாம். ராத்திரில எப்படி என்ன தனியா படுத்து இருக்க முடியும், நான் படுக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு என் தங்கச்சி. நான் யோசனை பண்ணேன், பாப்பா நீ கவலைப்படாத, இட்டது உங்க அண்ணி இருக்குது, கல்யாணம் பண்ண போற அண்ணி, அந்த பொண்ணை நான் உன் கூட துணையா விடுறேன் அப்படி சொன்னதான். பாப்பா தனியா இருப்பா, நீ துணையா போ அப்படி அனுப்பிட்டேன். அனுப்பிட உடனே அவன் ஏன் அதை வாங்கவே போடுறேன். என் பாப்பாவுக்கு துணை அனுப்பணும் அனுப்பிட்டா. நான் தான் போய் தேதி பாக்கணுமே. ஒரே நாள் ஒரே கிழமையில ஒரே முகூர்த்தத்துல மஞ்சள் தண்ணி கல்யாணம் பண்ணணும். அப்படி தேதி 10 மாசமா தேதி பாக்குறேன். மஞ்சள் தண்ணிக்கு 4 நல்லா இருக்குது, கல்யாணத்துக்கு 4 நல்லா இல்ல. ஐயோ, கல்யாணத்துக்கு 4 நல்லா இருக்கு, மஞ்சள் தண்ணிக்கு 4 நல்லா இல்ல. ரெண்டுமே நல்ல விசேஷம். ஆமா, நல்ல தேதியில செய்யணுமே அப்படின்னு 10 மாசமா தேடுறேன். 10 மாசத்துல என் பாப்பா அப்ப 8 எட்டி பாக்குது. 8 எட்டி பாக்குற பாப்பா 8 எட்டி பார்த்தா என் பாப்பா மூஞ்சி மினுமினுப்பு கொடுக்குது. மூஞ்சி கொஞ்சம் உடம்புல தீயாது பாப்பா. வயிறு 4 நாளுக்கு முன்னுக்கு வருது. மடிப்பு தட்டுல என்னடா இது, நீ ஆண்டி அப்படியே இது என்னடா இது பார்த்தா பாப்பா கொஞ்ச நாள் பெருகுது. அப்படி யோசனை பண்ண நான் என்ன நினைச்சேன், ஓ நமக்கு ஏதாவது பங்காளிக்கு 60 வீட்டு பங்காளி இருக்கிறாங்க. 60 வீட்டு பங்காளி இருக்காங்க. பாப்பா வயசுக்கு வந்துட்டாரு. ஒருத்தொருத்தங்க ஒரு நாளைக்கு ஆக்கி போட்டா நம்ம தாய் மாமா அத்தலாங்கிறாங்க. உட்காந்து இடத்துல சாப்பிட்டா குண்டா அவன் மாட்டிக்குது. சாப்பிட்டு குண்டாயிச்சாடுங்குது. அப்படி நான் நினைச்சேன். 10 மாசத்துக்கு அப்புறம் பாப்பா புள்ள பேத்து கொடுக்குது கையில. ஐயோ, ஏண்டா போகுது? ஓ ஏய், பாப்பா பொம்பளை. ஆமா, குடிசையில இருக்குது. ஆமா, உன் பொண்டாடி துணையா கொண்டு விட்டாலும் பொம்பளை, அதே பொம்பளை தான் கூட இருக்குது. ஆமா, அப்புறம் எப்படி புள்ள பேத்துது? ஏமா ஏண்டா நான் பொம்பளைன்னு சொல்லிட்டு என் பாப்பாவுக்கு துணையா விட்ட பாரு. துணையாயிட்டு போனே அவன் சனி ஆகிட்டுக்கிறான். அதுனா ஏண்டா பொம்பளை சனி வாக்குவான் கம்ப்ளீட். அவன் தெருக்கூத்துல ஆம்பளை ஆட்டுக்குது. அவன் பொன் வேஷம் கட்டிருப்பான் ஆட்டுக்குது. பேமானி பின்ன ஆம்பளை தான் பொன் வேஷம் கட்டினு கந்துல. நான் என் பாப்பாவுக்கு துணையா போந்தேன்னு பாரு. என் பாப்பா அவன் சனி ஆகிட்டுக்கிறான். அப்பதான் ஏய், இனிமேட்டு உன விடக்கூடாது. உன் வேஷத்தை கழிடா. வாட கழில கட்டா வேடி சாட்டிய இந்த உண்டைகளை தள்ளு கட்டா பாப்பா கைத்த தாலி அப்படி பாப்பா கல்யாணம் பண்ணி வச்சு தாலி கட்டிட்டு சொல்லு கையில புள்ள பேத்து கொடுத்து அந்த குழந்தை வாங்கின கையில. ஆமா, எப்படி தாளாட்டுற? என் பொண்டாட்டி பெத்தெடுத்த செல்வமே, என் பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளையே,
நான் கேட்கல உன்னை நான் தொல்லையே என் தங்கையாருக்கு அம்மா ஐயோ எனக்கு பொண்ணு பார்க்க போய் என் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு பொண்ணு பார்க்க போக தங்கச்சி புள்ள வாங்கிச்சு ஏன்னா எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல அது இருக்கட்டும் உனக்கு கிடைக்கிறது கூட இருக்கட்டும் நீ உனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்குதுல வீட்டுல ஆமா அது வயசுக்கு வந்துருக்குது நான் வரட்டா தோணியா நான் வரேன்டா பூபதி இவ்வளவு விட்டுறியா வந்து ஆடுறா பாரு இவ்வளவு முன்ன விடு இன்னொரு தங்கச்சியா குடும்பம் நிஜமே லாஜி நினைச்சிட்டீங்களா உனக்கு வரேன்டா நாங்களும் பொம்பளை தானே எல்லாம் தோணியா வந்து பாப்பா சனி ஆகிட்டு போட்டு நாக்கு வயசு போட்டு நான் பொம்பளை கம்மியாச்சு ஒரு நாடகத்துல வந்து பொண்ணு வாசம் காட்டினு வந்து ஆம்பளை தான் பொண்ணு வாசம் காட்டினு வந்து ஆடுறான் அது தெரியாத கொண்டு வா தங்கச்சி கிட்ட விடலாமா நீ எல்லாம் ஏமா சுத்தமான மென்டல் இவன் சேத்தா நான் வந்து தெருக்கூத்துல ஆம்பளை வசம் பொண்ணு வச்சுக்காரனை இட்டு போயிட்டேன் இட்டு போய் உன் தங்கச்சி கிட்ட விட்டா அவன் போல கொடுத்துட்டான் உனக்கு வயசு என்ன ஆகுது 45 ஆகுது உனக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை பசங்க இருக்கிறாங்க 2 பசங்க தான் இருக்குது 2 பசங்க இருக்க பெரிய உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி குத்துட்டியா இல்லையா பேர குழந்தை ஏத்துச்சு ஆமா ஆமா இல்ல வயசே கெடா நாய் வயசாகுது உனக்கு நீ எதுக்கு மாமியால வச்சுக்கிற மேல தப்புடுறா நீ எனக்கு வந்து என்ன அடிக்கிற காமநாட்டி ஓயாளி உங்க அம்மாளி உங்க அக்காளி தலைகாரா ஏய் தலைகாரா மாமனார் எதுவும் கேட்கல உன்ன
அப்புறமா கேட்டா பற்று ஐயா வாங்கய்யாமா வணக்கம் 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 வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் இருக்கட்டேம்மா தம்பி ஆ ஆரேத்தனைய திருப்புகழ் ஆமா திருப்புகழ் என்ற ஒரு அருணகிரிநாதர் ஆமா அருணகிரிநாதர் என்ற ஆண்டவன் முருகன் முருகன் பிறந்த சரவண பொய்கை சரவண பொய்கை என்றால் கங்கை 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 தெரிந்ததோ ஈசன் ஈசன் என்பதோ ரிஷபம் ரிஷபத்தை படித்ததோ பிரம்மா பிரம்மன் மனைவிய சரஸ்வதி சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை வீணைக்குரியது நாதம் நாதத்துக்குரியவன் நாரதன் நாரதன் செய்வது நம்ம கலகம் கலத்துக்குரியவன் தக்கன் தக்கன் மகளோ சக்தி சக்தி கையில் இருப்பதோ கபாலம் கபாலத்துக்குரியவன் அரக்கன் அரக்கன் செய்வது நம்ம அக்கிரமம் அக்கிரமத்தை அழிக்க பிறகு சக்கரம் சக்கரம் இருக்குமிடமோ விஷ்ணு விஷ்ணு 10 சிறுமுடியவன் ராவணன் நாடு இலங்கை என்ற ஆலய சமுத்திரத்து மேல் அலைவது அலை மேல் பள்ளி கொண்டு ஆதிசேஷன் அந்த மகாவிஷ்ணு மார்பில் வைக்கக்கூடியவள் லட்சுமி இந்த மகாலட்சுமி கலாச்சாரம் சகுன வந்தனே அப்படி இருந்தாலும் எதற்காக தெருக்குத்து இந்த அம்மனுக்காக கூழ் ஊத்து திருவிழா அந்த மாரியம்மன் அந்த மாரியம்மனுக்காக குழுவாத்தல் செய்து திருவிழா செய்து ஊர்வலம் வந்து அமர்ந்திருக்காங்க அந்த அம்மாவோட வாழ்த்துக்கும் அமர்ந்திருக்காங்க பாத்தியா அருமையில் 5 மரணுக்கும் நம்ம நாளுக்கப்படி பாத்தியா கலைமாமணி விருது பெற்ற தாங்கள் சாகரப்புடைய வாழ்த்துக்கும் தேவனந்தரை சேர்ந்த கிருஷ்ண நாடகாசிரியர் அண்ணனுடைய வாழ்த்துக்கும் உங்களுக்கும் இந்த சிறியவனுடைய வணக்கம் என் விளக்கம் அறுவடை சொல்லியம்மா தம்பி. அந்த நந்தவனத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு? பிரதண்டா சூர. உத்தண்டா சூர. அந்த பிரதண்டா சூரனுக்கு பெரிய சூரன் இருக்கா பத்தியா? அவருக்கு மனைவியாகி என் பேர் தான் பிரபாவதி. அது மட்டும் தான் உனக்கு விளக்க தெரியும் தம்பி. இன்று நினைத்து
இந்த தினத்திலே எங்க வீட்டுக்கார் யாரு பிரதண்டாசுரன் பிரதண்டாசுரன் மறுபடி கட்டளை உங்கள் மனைவி திருபாவதி எதுக்கு சொல்லிட்டு வாங்க. அழகான முன்னிடா மல்லிகா அடி மம்டி மூச்சிக்கு மஞ்சள போட்டு மிடிக்கிற பொண்ணு அடி மம்டி மூச்சிக்கு மஞ்சள போட்டு மிடிக்கிற பொண்ணு வாயமெல்லாம் வெளுத்து போச்சு சிங்காரி கண்ணு அடிங்காரி கண்ணு மம்டி மூச்சிக்கு மஞ்சள போட்டு மிடிக்கிற யாரி அவதூரா வாயமெல்லாம் வெளுத்து போச்சு சிங்காரி கண்ணு அடிங்காரி கண்ணு மம்டி மூச்சிக்கு கலகட்டு மூச்சிக்கு வளர்த்து மூச்சிக்கு மம்டி மூச்சிக்கு மஞ்சள போட்டு மிடிக்கிற பொண்ணு வாயமெல்லாம் வெளுத்து போச்சு சிங்காரி கண்ணு போட்டு மிதிக்கிற பொண்ணு அவனு பத்தி போகுதடி காலியோ காலியோ அவனு பத்தி பெரியார் பத்தி பயிடு பத்தி ஓனம் பத்தி அவனு பத்தி போகுதடி காலியோ சிவா பார்க்க போகலாமா வாடி வாங்கி திரு செவடியோ கண்கள் உன்னை தேடும் என்னையா கண்கள் உன்னை தேடும் கவிதப்பாடு தோன்றும் கண்ணி புனே வா வா ஆசை அம்மா 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 கண்கள் உன்னை தேடும் கவிதப்பாடு தோன்றும் கண்ணி புனே வா எவ்வளோ போறீங்க முட்டைக்கார வேலை இல்லை இது பேர் என்னடா பேர் என்ன எதுக்குமே லாகில்ல பையன் எதுக்குமே ஆமா இது பேச இரு டேய் பூமதி அடங்க அவரே இவரே அது போனவரே அவரே இவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத கயிறு ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே யா இவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத பையன் உன் கவுரு பையா டே நான் பெரிய ஆயத்துல மாட்டிக்கிட்டேன் என் கவுரு எட்டுல உங்க 2 பேர் கவுரு கொடுக்கலாம் கொடுக்க மாட்டீங்க நீங்க கொடுக்க மாட்டீங்க ஏன்னா ஐ அம் சிங்கிள் பாய் ஐ அம் கமிட்டட் நீ கமிட்டட் யார் பேர் என்ன தெரியுமா என்னது பிரபாவதி டேய் இல்ல தம்பி அப்படி இருந்தாலும் இந்த நேரத்துல வீட்டுக்கார வெளிய உத்தரவு யாரா மெண்டியோ யார் மெண்டியோ அட வலி வந்துச்சா முருக வைக்கும் பசுந்துளவ முடியோனே அந்த அழகை முளைப்பால் உண்டி அந்த அழகை முளைப்பால் உண்டி மறுதினத்தின் துயசகடவிய உதைத்த பொதுவார் மனை வளர்ந்த மாலே ஒருவருக்கும் தெரியாது உண்மையாக நான் அறியே திரு உள்ளத்தின் கருத்து அதுவே அது கன கருத்து என்றான் தெய்வம் அண்ணா ஆமா மகாராஜராஜ சிவகணம் பொருந்திய இது என்ன ஒரு இது இத ஏமங்கராமம் ஏமம் என்ன கருத்து வாழ்ந்தாரு கூடிய வேலை திட்டு ஊர் கட்டில பத்தி எவ்வளவு முடிக்கு நான் சொல்றேன் ஏமம் என்ன கருத்து இருக்க கூடிய
ஆறுவரை அண்ணா. கேடு கேடு அண்ணன் பேர் என்ன? இல்லையா? இல்லைன்ற பேர் என்று பழமலை மலையாட்சி ஓஹோ அண்ணா அவர்கள் எமக்காக 1 ரூபா கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் 100 ரூபா. நம்ம கம்பெனி கட்டியக்காரர் மெண்டல் பூபதிக்காக 100. இல்ல நான் லூசி நான் பெண் வேலை தட்டிருக்கக்கூடிய அழகேசனுக்காக 100 கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் இந்த மாரியம்மன் யாதவாகிய கண்ணன் கூடி இருந்து ஒரு காணிக்க கொடுக்க காணிக்க மலை போல் வழங்க வேண்டும். கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். ஆமா அதுதானா? இன்னொரு மாயவன் கமலம். இதே ஏமம் நன்னகரத்தில் இருக்கக்கூடிய மாயவன் கமலம் இருவரும் சேர்ந்து எமக்காக 100. ஆமா எமக்காக 1 ரூபா கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் அந்த முருகப்பெருமானும் மாரியம்மன் துணை இருந்து அவர் எந்த குறையில்லா நோய் நொடி இல்லாம வாழ வேண்டும். சுபேஜயம். ஏழ்மலை மெட்ராஸ் பக்கம் ஏமம் மெட்ராஸ் ஏமலை கம்யூனிட்டி. இதை ஏமம் நன்னகரத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மலை ஐயா அவர்கள் இதை கெட்டிக்காரனுக்காக 1 ரூபா கொடுத்திருக்கின்றார். இவன் நீளத்தை பார்த்து வலுவை பார்த்து இவன் செய்யக்கூடிய செயலை பார்த்து ஊர் இருந்ததை பார்த்து 100 ரூபா கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் இந்த மாரியம்மன் துணை இருந்து ஒரு காணிக்க மறுகாணி மகாராஷ்டிர மகாகணபதிய இதோ ஏமத்தை சேர்ந்த பூபதி இவ தாலியாருக்கு 500 ரூபா கொடுத்துடலாம். மணி வருத்துடா இல்ல மட்டும் பேர் ஆகுது. இப்படி கூட நின்று செய்யலாமா? என்ன பண்ணாங்க? பண்ணி செய்வாங்க. ஓ மண்டலா கண்டே மோதி அடி வச்சல் வந்தா குத்துறமாவே பால் வந்துடா தென்னருக்கு திரும்ப வந்திருப்பா சத்தியன் பாய்க்கமாச்சே தம்பி வந்துக்கறா சரி என் கோயிலுடா ஆமா சரி வர சொல்லுங்க ஆமா ஆச்சு வந்து அண்ணா என்ன தம்பி வந்துட்டாடா வந்துட்டாடா இப்போ வந்துட்டு பாரு ஐயோ பாபா பாபா டே பாபா டே ஓ டேய் அண்ணி வந்திருக்காங்களா டேய் அண்ணி எப்படி இருக்காங்க சூப்பரா இருக்காங்க சூப்பரா இருக்காங்களா அரவே சரி போ மைத்துனரே ஐயா மைத்துனரே மைத்துனரே மாலையட்ட மைத்துனரே
நான் எங்க போய் மானம் வச்சேன் நீ பார்த்த ஐயோ பாடலாமா அப்படி பாருங்க நான் எங்க போய் மானம் கட்ட நீ பார்த்தா ஐயா பேசலாமா வாய் தவறி வந்துச்சுங்க எங்க வாய் தவறி வந்துச்சு அப்படி பாடுமா அப்படி பாரு ஐயா மைத்துனரே 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 மணி பண்ணி தரினார் மணியத்தில் வந்திருப்பாய் என் பாதித்த மனிதபடியா நிற்கும் நீ சுகமாக வந்திருப்பாய் அப்படியே ஆட்டும் சரி உங்க அண்ணன் ஐயா ஒரு கேள்வியாச்சு கூட்டது நாம ஆமா அங்க போய் இன்னும் எதுக்கு கூட்டணும் கேட்டா அவன் கேட்கணும் என்ன எது கூப்பிட்டேன்னு ஐயா ஒரு கேள்வியாச்சு நீங்கள் வாழ்க்கையில வரப்பள்ளி அந்த கடல் வந்த பையனை விட்டு என்ன அது சீக்கிரமாக வரவேற்று செய்தீங்க ஆமாங்க யாரும் தெரியல தெரியல அதனால் 36 சிறைபிடிக்க போறேன் தேவங்களை சிறைபிடிக்க போறீங்களா ஐயா தேவாய் பாகை போடா சிறைப்பிடிக்க போறோம் ஐயா நீங்க அங்க போறீங்களா போனால் இப்ப யாதிக்கணும் ஏய் என்னங்க நீ யாதிக்கிற போற நீ எங்க தேவர் சிறைப்பிடி போற தாம்பலம் குடி ஐயா தாம்பலம் தானே வேணும் பெட்டி தாம்பலம் தட்டி பெட்டி தாம்பலம் தட்டி பெட்டி தாம்பலம் தட்டி
நாங்க முத எங்க போறோம்? எங்க போறோம்? கொத்த புல்லு போட்டு கொக்கால எதிர்பார்க்கலாமா? வரக்கூடாது, தப்புதாங்க. நீங்க யாரு கேட்டீங்க? ஏய், ஓ, ஏய், அந்த பேரு ஆ, கிருத்தடாசுரன். முத்துடாசூரே. என் பேரு உன் பேரு? கிருத்தடாசுரன். முத்துடாசூரே. ஆமா. இப்ப எங்க போறீங்கப்பா? ஆ? ஆ. ஏய், ஓ, இவன் ஆளு பார்த்தா ஆ, எப்படி தெரியுது தெரியுமா? எப்படி? ஏய், ஓ, அது தாண்டி தாங்க புல்லு. வரலாமா? ஏய், வரலாமா? வரலாங்க. தப்புதான். தப்புதான். நான் யாருன்னு கேக்குறீங்களா? ஐயா, இந்த திருவிழாங்க. இல்லடா. ஏய். சொல்லுங்க. ஏய், சாதாரண ஆளு என்ன திரிக்கலான்னு விடுவேன். ஆ, தேவடியா பசங்களை இவரு. தெரியல. பசங்களுக்கு ஏய், உக்கால போய் தேவடியா பசங்க. ஆ. இவனுக்கு தெரியல. தெரியல. ஆனா, ஆ. என்கிட்ட ஒரு குட்டி மந்திரவாதி இருக்கிறான். அப்படியா? ஆமா. ஐயோ, பாப்பா, இட்லி வர சொல்லுங்க. நம்ம சூத்திரம் பைக் காணுங்க. என் தூத்துல வீக்கு போச்சு. வீக்கு போச்சு. அதனால ஆ. என் மந்திரவாதி விட்டு ஆ. இவங்கள பெனாதி கை சொல்ல சரிடா. ஏன்னு கேளு. ஏய், என் மந்திரவாதி யாரு? ஏன் மந்திரவாதி?